शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुक शौनक भीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराघ्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिभागान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹ. கண்ணனுடைய ஸ்மரணம். இன்றைய தினம் அரிஷ்டாசுரபுத்தாரம். அப்புறம் அக்ரூர் என்பது கண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவன் எந்த ஊருவான்? கோகுலத்துவனை. அங்கே போயிருக்கிறான் மதுரையில. கண்ணனுடைய கம்சனுடைய ஆஸ்தானத்துல ஃப்ரெண்டா இருக்கான் அவனுக்கு. அவனே தூண்டுறான், போய் கண்ணனை கூட்டிட்டு. இது எதுனாலேன்னா, இந்த நாரதர் வந்திருந்து சத்தியம் சொல்றார். யாருக்கு? கம்சனுக்கு. அப்போ அவனுக்கு அங்கில்லாத கோபம் வந்து அந்த வசுதேவ தேவிக்கு ரெண்டு பேரையும் திரும்பி ஜெயிலில் வச்சு, இப்படி உன்னுடைய 7ஆம் புள்ள வந்திருந்த ரோஹிணி என்று வந்திருக்கா. ரோஹிணி 8வது புள்ளை தான் கண்ணன். அவன் அங்கு நடந்து வந்திருக்கான். இவரு கோகுலத்துக்குள்ள நந்த பாபா கிட்டா. இது உன் கையின் போச்சே, அது பெண் குழந்தை, அது இவாளது. யாரு? ரோஹிணி அம்மாளது அப்படின்னு ஏதோ ஏதோ வந்து சத்தியம் சொல்லணும். பர்பஸ் இது. என்ன பர்பஸ் அப்படின்னா, கிருஷ்ணா இஸ் நவ் எலிஜிபிள் டு கில் கம்சான். அதனால அவருக்கு முதலே சொல்லிட்டு கண்ணன் போய் ஸ்துதி பண்ணி, அப்பா வந்தான், நிறைய காரணங்கள் கிடக்கணும். கம்சவரையும் மாறுது, பாரத இதமும் மாறுது. நீ அவனுக்கு தேரோட்டியாவாய், வாழை கொன்றாய், வாழை கொன்றாய், தூது போவாய், இங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடணும். இது கதை. இன்னைக்கு அது எதுல நாளைக்கு வருது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இவனுடைய விதை அரிட்டோதர் விதை. அப்புறம் அக்ரூரனு அங்கு தூது போறதுக்கு பிரார்த்திக்கிறான் கம்சன். கம்சனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுறது இல்லையா. ஒரு பிளாட் போட்டு கண்ணனை கொல்லு விடலாம், ஏதோ ஒரு யாகம் பண்றேன்னுட்டு அங்க கொஞ்சம் மோசம் பண்ணி, இந்த மல்ல யுத்தாள் யானை ஒரு பெரிய இது பண்ணி சம் துஷ்ட மார்க்கத்தில் கண்ணை கொண்டு விடலாம் பிளானிங். ஆனா அவனே போயிடுறான். அது நெக்ஸ்ட் 3வது அத்தியாயத்தில் கம்சனும் போயிடுறான். இப்போ வந்து இந்த அரிஷ்டாசுரபுத்தாரம், கிருஷ்ண சரித்தம், லீலா, கிருஷ்ண லீலா. எந்த இடத்துக்குள்ள? பிருந்தாவனத்துக்குள்ள. ஸ்ரீ சுகவாச்சா. சொல்றவர் யாரு? சுகபிரம்மம். கேட்கிறவர் யாரு? பரீட்சித் மகாராஜா. அவன் யாரு? அர்ஜுனனுடைய பேரன், அபிமன்யு புள்ளை. அர்த்தத் ஆகதோ கோஷ்டம் அரிஷ்டோ விருஷபாசுரகா மஹீம் மகா ககுத்காய கம்பையின் குரபிக்ஷத்தம். கண்ணில் வேலை என்ன? பசுக்களை காப்பாற்றுறது. கோபாலகன் என் திருநாமம். அப்படின்னு என்ன? மாடக்காருக்கு இடையன். காத்தால இருந்து போறான், சாயங்காலம் வரான். தொலையில் நிறைய பேர் போறான். அதுல அத தத் யோக தத்ஹி தரிஹி ஆகத்தோ கோஷ்டம். அந்த பசுக்கள் கோஷ்டியிலே அரிஷ்டோ விஷபாசுரகா. அரிஷ்டன் என்றவன் ஒரு எருது மாதிரி திருமேனி மாத்தின்னு வரான்.
மஹீம் மகா ககுத்காயா, அந்த பூமியில மகா காயா, பெருமா திருடமான எருது. கம்பையின் குரபிக்ஷத்தம், தன்னை காலால நிறுத்தி கொத்துற மாதிரி ஒரு பெரிய எருது மாதிரி வரும். ரம்பமானஹா கரத்தரம் ஸ்வரத்தரம், அது ஒரு தரம் கூட்டுது அப்படின்னா எல்லாருக்கும் பயந்துக்கணும், அப்படி கூடணும். கரதரம் பதார்த்தம் விலிகன்மஹீம், காலால அந்த பூமியை தீண்டின்னு கொத்திண்டே வரான். விலிக்கன் மஹீம், ஒரு ஹெஜ்ஜை வச்சு இருந்தா பூமியை நடுங்கிறது அந்த மாதிரி. உத்தியம்ய புச்சம் வஜ்ராணி வப்ராணி வஜ்ராணி விஷாணயக்ரேண சோத்தரன், வாலமும் படி இருக்கு போறதுன்னா வாலாட்டித்துனால வேற வேறு மாடுகளும் பயந்துக்கணும். விஷாணாக்ரேண சோத்தரன் கிஞ்சித் கிஞ்சித் சகர்மஞ்சன்னு மூத்தரியும் ஸ்தப்தலோச்சனகா. இது அமானுஷமான கிருத்தியங்கள் மாடுது. உச்சக்கண் முச்சன்னு அவன் மூச்சு விட்டாலே ஒரு மாதிரி கஷ்டப்படுறபடி இருக்கு. மூத்தரையும் ஸ்தப்தலோச்சனகா, அவனை பார்த்தாலே அங்கத்திலேயே 1 2 3 நாள் ஆயிடும். எஸ் நிருகாத் நிருகாதி தேனாங்கா நிஷ்டுரேண கவாம் நிருணாம். மாடுகளுக்கு பயம் மூட்டுற மாதிரி இருந்தான். நிருணாம், ஜனங்களுக்கு அப்படியே இருந்திருக்கின்றது, மாடுகளுக்கு. பதந்திய காலத்தோ கர்ப்பாஹா, அவன் பக்கத்துல வந்ததுன்னா அகால கர்ப்பஸ்ராவம் ஆயிடும் மாடுகளுக்கு. ஸ்ரவந்தி ஸ்மா பயேனவை, எல்லாம் பயந்து நினைச்சுட்டு இருந்தவன், ஐயோ ஏதோ வந்துருதப்பா, ஒரு துஷ்டம் மிருகம் வந்து. நிர்விஷந்தி தனாயஸ்ய ககுத்ய சலசங்கையா, அவனுடைய கக்குத்து, மாடுக்கு மேல இருக்கிற அந்த கக்குத் பாகம் அச்சலசங்கையா ஒரு தடவை ஆட்டித்துன்னா எல்லாருக்கும் பயம் எடுத்துக்கும். அந்த மாதிரி கக்குத். கக்குத்து பெரிய மாடு, பெரிய எருது. தம் தீக்ஷ்ணஸ்திருங்கம் உத்வீக்ஷியா, அதனுடைய மாடுடைய கோடு இருக்க, அந்த கோடு வந்திருந்து தீக்ஷ்ணஸ்திருங்கம், தீக்ஷ்ணமாக இருந்தனான் கோட்டு. உத்வீக்ஷா கோபியோ கோபாஸ்ட தத்தரசு, கோபிகளும் கோபுத்தர்களும் பார்த்து ஆளே நடுங்கினாலும் அந்த மாதிரி எருது. பசவோ துத்ருவிரு பீதாக, மாடில் அது கண்டாலே ஓடி போயிடும், செதறி செதறி போயிடும். துர்பிரு பீதாக ராதன் சந்தியஜ கோகுலம், கோகுலம் விட்டு போடுற மாதிரி போயிருந்தான். கிருஷ்ண கிருஷ்ணே சர்வே கோவிந்தம் சரணம் ஜெயுஹு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துக்குள்ள என்ன கிருஷ்ணானுஸ்மரணம் கோவிந்தை எதா கிரந்தத்து. கிருஷ்ணன் கூட்டா வந்துட்டான் யாருக்கு, திரௌபதிக்கு. அந்த மாதிரி கிருஷ்ண கிருஷ்ணை எல்லாரும் கிருஷ்ணா நீதான் நமக்கு கதி, கோவிந்தம் ஜலம்யு, அந்த கோபாலனை அடைக்கரம் புகுந்தார்கள். பகவான் அபிரத்வீக்ஷியா, பகவந்தனை பார்த்து கோகுலம் பயவித்ருத்தம், கோகுலமே பயத்தாலே நடுங்கிறத பார்த்து மா பயிஷ்டேதி மாசுச்சாகா, பயக்க வேண்டாம், கிராஸ்வஸ்யா என்று பேராலே ஆஸ்வாசனம் பண்ணி மாசுச்சகான்னு புருஷாசனம் உபாஹ்வயத்து. ஏய் உபாஹ்வயத்து கூடுறானத்தை. கோபாலை பசுபெருமந்தா ராசித்தை கிமசத்தமா. என்னோ சாமான்யமான கோபாலையும் மாடுண்டு போய் என்ன சண்டை பிடிச்சு பயப்படுத்துற என்னெல்லாம் பலதர்பாஹம் துஷ்டானாம் தத்விதானாம் துராத்மனாம். உன்னை பேர்பட்ட பலத்தையும் தர்ப்பத்தையும் நான் துராத்மனான உன்னை அடக்கத்தான் இருக்கிறேன். வித்யாஸ்போட்யாச்சுதோ, இந்த மாதிரி
கூச்சல் போட்டு அரிஷ்டம் தல சப்தேன கோபையன்னு அவன் கோம்புறாப்படி அரிஷ்டாசுரம்னு வராம ரிஷபாசுரம் இன்னொரு பேர். அரிஷ்டனுக்கே ரிஷபாசுரன் பேர். அவன் என்ன பண்ணான்? பரதற்பாவகம் துஷ்டானாம் தத்விதானாம் துராத்மனாம் ஜாஸ்போட்டாச்சுதோரிஷ்டம் தல சப்தேன கோபையன்னு அவனுக்கு கோம்புறாப்படி பேசினார். சத்திரம் சே புஜாபோகம் பிரசாரியா அவிஸ்திதோ ஹரிஹி. பக்கத்துல வரும் இந்த ஆயன் இருந்தான், ரெண்டு அவன் மேல் புஜத் மேல் கை போட்டுட்டான். என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு அவனை கேட்கிறார், விசாரிக்கிறார். யாரே? அந்த ரிஷபாசுரன். சோப்பியவன் கோபித்தோ அரிஷ்டகா, அவன் எங்க எல்லாருக்கும் வந்துருது. குரேனா அவனிம் முல்லிக்கண்ணு, அந்த காலாலே பூமியை பேருக்கிறான். இப்படி மாடு கால் வச்சு ஒன்னும் ஆறுதில்லை. ஆனா இந்த மாடு வச்சா கிருத்திரம மாடு எருது காலை வச்ச உடனே அவனையும் முல்லி கண்ணு பூமியை பேருக்கிறபடி கால் வச்சது. உத்யத் புச்ச பிரமன் மேகா கிருத்த கிருஷ்ணம் உபாத்திரவத்து. இது வாழை மேல எடுத்தது எப்படின்னாக்கா, மேகங்களின் கோபத்துடன் கிருஷ்ணம் உபாத்திரவத்து. கிருத்தா கிருஷ்ணம் உபாத்திரவத்து மேகா கிருத்தா. அந்த மேகங்களும் கூட கோபித்துக் கொண்டு கிருஷ்ணனுக்கு சொல்லுகிறதாம். அக்ரன்யஸ்த விஷாணாக்ரகா தப்தஸ்ருக் லோச்சனோ அச்சுத்தம். அக்ரன்யஸ்த விஷாணாக்ரகா ஸ்தப்தாஸ்ருக் லோச்சனோ அச்சுத்தம். மழை பெய்து அவனுக்கு நல்லது பண்றான். அந்த கமலக்கண்ணனை பார்க்கிறான். கடாட்சிப்யாத்ரவத்தூர்ணம் இந்திரமுக்தோ அசனிரியதா. அவனை கடாட்சித்து மேகத்தை கடாட்சித்து இந்திரனுக்கு தாபம் போன மாதிரி கடாட்சித்தான். கிரகீத்வா ஸ்ருங்கயோஸ்தம்பா, அவனை கொம்பால பிடிச்சான். அஷ்டாதச பதாசினகா, 18 அடி தூரத்தை தள்ளினான். பிரத்யபோவாக பகவான் கஜ பிரதிகஜம் யதா. அவன் அங்கே இருந்து ஏந்திருந்து ஒரு கஜம் இன்னொரு கஜத்தை சென்றபடுகிற பார்க்கிற மாதிரி சோபவித்தோ பகவதா புனருத்தாய சத்வரகா, மறுபடியும் கண்ணை ஏந்திருந்து அந்த 18 அடி தூரத்தின்னா ஆபத கிண்ண சர்வாங்கோ நிஸ்வசன் குரோதமூர்ச்சிதகா. கோபத்தாலே மூர்ச்சையடைந்து கண்ணன் மேல் வந்து விடுறான். கிண்ண சர்வாங்கோ, எல்லா அங்கமும் கிண்ணமாயிட்டு இருக்கு. நிஸ்வசன் நிஸ்வாசத்தை விட்டு திரும்பி அவங்க மேல் வந்து விடுறான். தமாபரந்தம் ச நிகிருஷ்யோ, மறுபடியும் அவன் திரும்பி கொம்பல் பிடிக்கிறான். பதா சமாக்கிரம்ய நிபாத்திய பூதலே, கொம்ப பிடிச்சு கால மேல் எடுத்து பூமி மேல் தப்பன் அடிக்கிறான். பூதலே நிதாப்பியா, பூமி மேல் கீழ் விழுவித்து பதாசமாக்கிரம்யா, காலாலே போகும்படி பண்ணி கொம்பால் இப்படி கால் போட்ட என்ன கால் முடியுது. நிஷ்பீடயா மாச யதார்த்தரமம்பரம் கிருத்வா விஷாணேன ஜகான சோபதத். ஆர்திரமம்பரம், ஈரத்துணிய எப்படி நான் பிழிஞ்சு போடுறோமோ அந்த மாதிரி நிஷ்பீடையா மாசா சுத்தினான். இப்படி சுத்தினான், முறுக்கினான். என்னவாச்சவனுக்கு? கிருத்வா விஷாணேன ஜகான சோபதத். விஷாணேன ஜகானா, உதைச்சான் அதன் மேலே. ஆபரத், கீழே விழுந்தான். அஸ்ரிக் வமன்னு, ரத்தத்தை காரிக்கொண்டு மூத்திர சக்கிருத்து, மலமூத்திரங்களையும் விட்டு சமுத்சிருஜன் எல்லாம் அது வந்து க்ஷிபம்ச்ச பாதானன
அவஸ்திதே க்ஷணஹ, காலு மூஞ்சி எல்லாம் மட்டமாயிடுது, அறிஞ்சான். ஜகாம கிருச்சிரம் நிருத்தேரதக்ஷயம் புஷ்பை கிரந்தோ ஹரிபீடிதே சுராகா. உடனே நிருத்தேர்த்தா க்ஷயம், அந்த ராட்சசனுடைய க்ஷயம் கண்டு புஷ்பை கிரந்தோ ஹரிமீடிதே சுராகா, மேலே தேவதைகள் எல்லாம் வந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணார்களாம், புஷ்ப வருஷம் பண்ணினார்களாம். புஷ்பை கிரந்தா ஹரிம் ஈடிலே, ஹரிய ஸ்தோத்திரம் பண்ணார்கள். யாரு? சுராஹா, தேவதைகள். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு அசுரன் போச்சுன்னா மேலிருந்து எல்லாரும் புஷ்ப வருஷம் பண்றான். அவன் ஒரு அசுரன் போனா இவாளுக்கு ஒரு சந்தோஷம், தேவதைகளுக்கெல்லாம். தேவாசுரா யுத்தம் மாறுது அந்த மாதிரி. அசுரா போனா தேவதைகளுக்கு சந்தோஷம். அவ வந்து புஷ்பத்தை தலைமையில் தூவுறான். சரி. ஏக்கம் ககுத்மினம் ஹத்வா ஸ்தூயமான ஸ்வஜாதிபிஹி, இந்த மாதிரி ஒரு எரரை கொன்று அந்த கோபாலெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்றான். விவேஷ கோஷ்டம் சவலோ, திரும்பி இந்த கோஷ்டிக்கு வந்தான், மாடு கோஷ்டி. கோபினாம் நயனம் நயனோத்சவா, கோபிகளுக்கெல்லாம் நயனோத்சவம் பண்ணுவார் கண்டுகலாம். அரிஷ்டே நிகதே தைத்தியே, இந்த அரிஷ்டன் தான் ராட்சசன் போன பிறகு கிருஷ்ணேனா அத்புத கர்மனா, அத்புத கர்மமான கிருஷ்ணனாலே அவன் போன பிறகு கம்சாயாதாக பகவான் நாரத தெய்வதர்சனாக, நாரதர் வந்தார், கம்சன் என்று பேசினார். பகவான் நாரதா தேவதர்சனஹா, தேவதைகளுக்கு காண்டும் நாரதன் கம்சாயா, கம்சன் என்று போய் சொல்றார். இங்கே அரிஷ்டனுடைய நிரசனமாச்சு, அங்கே நாரதர் வந்து கம்சனுக்கு சொல்றார் மதுரையில. யசோதாயா சுதாம் கன்யாம் தேவக்கிய கிருஷ்ணமேவச்சா, அடா நீ மேல சபக்கன் போட்டிய ஒரு குழந்தைய, யசோதாயா சுதாம் கன்யாம் தேவக்கிய கிருஷ்ணமேவச்சா, அது யசோதை பண்றா, கிருஷ்ண தேவகி பண்ணன்னு அது இங்க மாத்தி வச்சிருந்தா, ராமம் கிருஷ்ண ராமஞ்ச ரோஹிணி புத்திரம் வசுதேவேன பிபியதா, அந்த ராமனையும் கிருஷ்ணனையும் அங்க கொண்டு விட்டுட்டா. கிருஷ்ணன் தான் 8வது பையன், அவன் இங்கே கோகுலத்துல வளர்ந்துருக்கான். ராமன் ரோஹிணி புத்திரம், வசுதேவேன பிபியதா, வசுதேவன் தான் கொண்டு போய் சேர்த்தான். எல்லாம் பட் 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 அப்படின்னு சத்தியம் சொல்லணும். கொண்டு போய் இருக்குன்னா கம்சபதி ஆகணும், அதுக்கோசரம் கம்சனை வாழிப்பிக்கணும். இப்போ 2 பேரும் செஞ்சபடிதான் இவருக்கு ஜெயம், அவனுக்கு சோல். ஜாத கம்சபதார்த்தாயா பூபார ஹரணாயச்சான், கண்ணனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அக்னி கொடுக்கணும் கோகுலாஷ்டமி. கண்ணன் பறந்திருக்கிறதே கம்சபதத்துக்காக. நியஸ்தௌ ஸ்வமித்ரே நந்தே வையாபியாம் தே புருஷாஹ, அந்த நந்தனண்ட கொண்டு போய் அவனு ஃப்ரெண்ட் கொண்டு போய் விட்டுட்டான். வையாபியாம் தே புருஷா ஹதாஹா, நீ அனுப்பினவர்கள் எல்லாம் அவளால் கொல்லப்பட்டவர்கள். நிசிம்மிரத் பூதபதி கோபா கதலதேந்திரியகா, அந்த பூதபதி யாரு? கம்சன் கோபத்தாலே பிரச்சலித்தேந்திரியா, உடம்பெல்லாம் மயிர் கூச்செழுந்து கோபத்தாலே உடம்பெல்லாம் நடுங்கி நிஷாத்தம் பரிசமாதத்தா வசுதேவா ஜிகாம்சையா, வசுதேவனை பிடிச்சான். நிவாரித்தோ நாரதேனா, திரும்பி அவனை ஜெயில வச்சான். நிவாரித்தோ நாரதேனா தத்சுதௌ மிருத்யுமாத்மனகா,
நீ ஏன் அவனை கொல்லாதேன்னு அவர் தடுத்தார் அவரை. ஞாத்வா லோகமயைஹி பாஷைஹி பவந்தச சஹபார்யயா. மறுபடியும் பெண்ணை மாதிரி கட்டி போட்டான். கொல்லாதேப்பா. பிரதியாத்தேது தேவர்ஷௌ கம்ச ஆபாண்ய கேஷினம். ஆபாஷ்ய கேஷினம். சரி, தேவரிசி இது சொல்லிட்டு போயிட்டார். அவன் இவன் நான் முன்னு காரியம் பார்க்கணும் இல்லையா, அவ 2 பேரு கொல்லணும். எதுக்குன்னா கிருஷ்ணனால் தான் இவ கம்சனுக்கு பயம். சோ கேஷின்னு பத்தின கூட்டான். பிரேஷியா மாச சன்யேதான் பவதா ராமகேஷவோ. நீங்கள் போய் அந்த ராமனையும் பலராமனையும் கிருஷ்ணனையும் அந்நேதாம் கொல்லுங்கோள் அப்படின்னு வந்துடுறான். தாத்தோ முஷ்டிக சாணூர சரதோஷலகாதிகர்ணே. முஷ்டிகாசுரன், சாணூராசுரன், ஷலாசுரன், தோஷலாசுரன் எல்லாரையும் கூட்டான். கம்சன் முடிக்கணும், கண்ணன் முடிக்கணும். இவன் அவரு வந்தா கம்சனை முடிஞ்ச போயிட்டான். அமாத்தியான் ஹஸ்திபான் செய்வா. மந்திரிகளையும் யானை பாகரையும் சமாஹூஜாக போஜ எல்லாரையும் கூட்டு போஜராட், இந்த போஜராஜாவான கம்சன் ஆஹா கூட்டு மீட்டிங் பண்ணி சொல்றான். போபோ நிஷிம்பதாம் ஏதது வீர சாணூர முஷ்டிக்கவ். சாணூர முஷ்டிகர்களே, நீங்க ரொம்ப வீரர்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நந்தவிரஜே, நந்தனுடைய விரதத்துக்குள்ளே கிராசாத்தே சுதாவா கரந்துவேகே. அந்த வசுதேவனுக்கு ஆனகரந்தின்னு ஒரு பேர். அவன் அவன் வீட்டுக்குள்ள ஆசாத்தே 2 பேர் இருக்கிறான். ராமா கிருஷ்ணன் 2 பேர். ஒருத்தன் பதராமன் என்றொருத்தர் கண்ணன். ராமகிருஷ்ணோ ரதோ மஹ்யம் மிருத்யுக்கா. அந்த ராமகிருஷ்ணாலேயே எனக்கு மிருத்யு அப்படின்னு முதலே ஒரு ஆகாசவாணி வந்துட்டு இருக்கு. எப்போ அந்த தேவிக்கு கல்யாணத்தையிலேயே கூட்டு வந்திருக்குச்சு. இதாகி போச்சு. இப்ப 8 வருஷங்கள் பிறந்து அண்ணன் இவதான் தெரியுது அவனுக்கு. இப்போ பவத்பியாம் மிக சம்பிராப்தவ் அந்நேதாம் மல்லலீலையா. ஆகையினாலே அவளை இங்க கூட்டிண்டு வந்து மல்ல லீலை பண்ணி, மல்லாள் அப்படின்னு ஜெட்டிகள், அவ என்ன பண்றா அப்படின்னா குஸ்தி பண்ணி சண்டை பிடிக்கிற மாதிரி பண்ணி கன்யேதான் அவளை கொல்லுங்கோள். மஞ்சா கிரியந்தான் விவிதாகா. பெரிய பெரிய சைட்ஸ் பண்ணுங்க, ஃபைட்டிங் சைட்ஸ். மஞ்சாக மல்லரங்க பரிஷ்டிதாக. மல்ல யுத்த விசாரதாய மகான் கண்ணனுக்கு பேர். என்ன அவளை கொண்டிருந்தாரு. மல்லரங்க பரீட்சிதாக. நீ மல்லரங்க கட்டுறதுக்குள்ள எங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். பௌரா ஜானபதா சர்வே பஷ்யந்து ஸ்வைர சஞ்சுகம். இந்த ஊர்வாளெல்லாம் இந்த மல்ல யுத்தத்தை பார்க்கிட்டம். மகாமாத்ராத்பயா பத்ரா ரங்கத்வாரியோபனீயதாம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ரங்கத்வாரத்தை கட்டுங்கோள். ஒரு மஞ்சு கட்டி ஒரு ஃபைட்டிங்குக்காக குஸ்தி செய்யலாம். திபஹா குவலையா பீடோ ஜெயிதேன மமாஹித்தவ். அந்த குவலையா பீடம் யானையே நான் சென்னையில ட்ரெயின் பண்ணி அவன் மேல் விழுதப்பட்டு பண்ணுங்கோ. விஷசந்து பசுன்மேத்யான்னே புதராஜாய மீடுஷே. இங்க ஒரு யாகம் ஆரம்பிக்கிறான் இந்த சண்டை அறத்துக்காக. அந்த யாகத்துக்கு பசுக்களையும் மேத்தியங்களையும் பூதராஜாய மீடுஷே எல்லாரும் அர்ப்பணை பண்ணுங்கோ. இஜ்யாஜ்ஞாப்யார்த்ததந்திரஜா ஆஹுயருபங்கமம். அந்த எது ராஜா இருக்கானே ராமகிருஷ்ணாலை அங்கிருந்து அழைப்பிச்சு தந்திரம் பண்ணி அவளையும் கூடுங்கோ இந்த பூஜைக்கு. நாங்கள் பண்ற பூஜைக்கு கிரகீத்வா பாணினா பாணிம் தத்தோ அக்ரூரும் வாச்சகா. அக்ரூரன் தன் பண்டம் நின்றுந்தான். அவனுக்கு கையால் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தான். பாப்பா பாணினா
your best friend of mine, please come. Grihitva panina panam panim தத்தோ அக்ரூர் முவாச்சகா. அங்கு அக்ரூர்னு இருந்தான் இந்த சபையில கூட்டம். போ போ தானபதே மஹ்யம் கிரியதாம் மைத்திரமாதத்த ஆதரித்தகா. அவன் தானத்துக்குள்ளே சூரன், தான சூர கரணன். போ போ தானபதே மஹ்யம் கிரியதாம் மைத்திரமாதிருத்தகா. நான் வந்து ரொம்ப நாள ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு காரியம் மூலமாக இருந்தாய. நானியஸ்துவத்தோ ஹிதரமா வித்திரே போஜகிருஷ்ணேஷு. போஜ வம்சத்திலையும் விஷ்ணு வம்சத்திலையும் நீ விஷ்ணு வம்சத்துவன், நான் போஜ வம்சத்துவம். 2 பேருக்குன்னு அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் யாரண்டியும் இல்லை. அன்பதஸ்தோ ஹிததமோ வித்திரே, நீ ரொம்ப ஹிதத்தமனானவன். ஹித்தம் ஹிததரம் ஹிததமன், ரொம்பவும் வேண்டியவன் நீ, எனக்கு ரொம்பவும் ஹிதத்தை கோருமவன். அதஸ்துவாம் ஆஷ்டித சௌமியா காரிய கௌரவ சாதனம். ஆகையினாலே ஒன்னு ஆஷ்டித்தவர்கள் அந்த காரிய கௌரவத்தை நினைத்து சாதித்து வர வேண்டும். என்ன கண்ணனை அழிச்சுண்டு வா இந்த யாகத்துக்கு. என்ன யாகம் பண்றாயவா? மல்ல யுத்த விஷாரதாய நமஹா. மல்ல யுத்தத்துக்காக ஒரு யாகம் பண்றது. அதனை அவள் ஐச்சுமோடு பண்ணி எப்படியாவது அவளை பைசல் பண்ணணும். அப்படி யதேந்திரோ விஷ்ணுமாஷ்டித்யா சுவார்த்தமத்திகமத் விபூ. இந்திரன் விஷ்ணுவை ஆராதித்து நிறைய காரியங்கள் பண்ணிட்டான். அதே மாதிரி நான் ஒன்னு ஆராதித்து இந்த காரியம் பண்ணிட்டுக்கிறேன். கச்சா நந்தம், நந்தனுடைய கோகுலத்துக்கு போய் பிருந்தாவனம். தத்ரா சுதா வானகருந்துவேகே, அந்த வசுதேவ புத்திரர்களை ஆசாத்தே தாவியானேனா ரதேனானயமாச்சிரம் அழைத்து அழைப்பிடை கொடுத்து, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, கம்சஸ்வாமி வரவேற்க சொல்லியிருக்கிறார். அப்படி அதே ரத்தத்தில் இப்போ ரத்தத்திலேயே கூட்டிட்டு வந்துடுவோம். ரத்தேன் ஆனயமாச்சிரம் சீக்கிரம் போய் ரத்தத்தில் அவளை கூட்டிட்டு வந்துடும். நிசிஷ்ட கிழமே மிருத்யு தேவையில் வைகுண்ட சம்ஸ்தை. வைகுண்ட இருக்கிறவனாலே என்னுடைய மிருத்யுவன் டிசைட் பண்ணியா இருக்கு. அந்த அவன் நான் கொள்றேன் டிவான். அது அவன் மிருத்யு முதலே டிசைட் அவனே சொல்லிக்கிறான். நிசிஷ்ட கிழமே மிருத்யு தேவைஹி வைகுண்ட சம்ஸ்தை. அந்த எம்பெருமான் வைகுண்டவாசி பரமபதநாதனாலே என்னுடைய மிருத்யுவே முதலே பண்ணிட்டு இருக்கா டிசைடு. நாங்கள் அதை மறுக்கணும். தாவானய சமம் கோபைஹி நந்தாத்யை சாத்யுபாயனை. ஏதாவது உபாயம் பண்ணி அந்த ராமகிருஷ்ணாலை கூட்டின்று வந்து கோபர்களும் நந்தாத்யை நந்தர்களையும் கூட்டின்று வர வேணும். காதைஷி கானீதௌ காலகல்பே நகஸ்தினா. இங்க வந்த உடனே அந்த குதிரையாபீடம் யானை இருக்கே, அதானாலேயும் எரிமுக்தௌ ததோ மல்லை. ஒருவேளை மல்லாரால் தப்பிச் சென்று என்னக்கா காத்தையே வைத்தியரூபமை. யானை என்னன்னு தப்பிச்சுன்னா மல்லரோட கண்டுபிடிக்கலாம். தையோர் நிகதையோஸ்தப்தான்னே உசுரேவ புரோகமான்னே தத்பந்தூன் நிகரிஷ்யாமி விஷ்ணுபோஜ தசார்ஹகான்னு. அவன் 2 பேர் போயிடுத்து ராமகிருஷ்ணாள். உசுரேவ புரோகமான்னு வசுதேவருக்கு வல்லக்கை மாறிக்கும். ராமகிருஷ்ணன் 2 பேரும் போன பிறகு தன் பந்தோன் நிகரிஷ்யாமி, அந்த அவனுடைய பந்துக்களையும் கொல்லிடுவேன். கிருஷ்ணி போஜ தசாருகன்னு விட்டு வம்சத்தவர்களையும் போஜ வம்சத்துக்கு சென்றபடிக்கிறவர்களையும் தசாரகன்னபடின்னு அவ வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு துணி துவைக்கிறவன் தசாரகா. அப்புறம் ஆளு இருக்கிறதா அவளெல்லாம் கொன்போட்டு. உக்ரசேனம் சபிதரம் தவிரம் ராஜ்ய காமகம். என்னுடைய அப்பா இருக்கானே உக்ரசேனம், அவனுக்கு ராஜ்யம் பண்ணன் தாஜே, அவனையும் ஜெயிலில் வச்சு விடுவேன். உக்ரசேனம் சபிதரம் ஸ்தவிரம் ராஜகாமகம்
தத் பிராத்தரம் தேவகஞ்சா, அந்த உக்ரசேனுடைய அண்ணா தேவகன். ஏச்சான்யே வித்தி சோமோ, தேவகனுடைய பிள்ளை தேவகி. சோ தத் பிராத்தரம் தேவகஞ்சா ஏச்சான்யே வித்விஷோபயமா, எனக்கு யார் 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 துவேஷம் பண்றாளோ அவள் எல்லாரையும் ஜெயில போட்டு விடுறேன். தரச்சைஷா மகிமித்ரா பவித்ரி நஷ்டகஷ்டகா. எனக்கு முருகம் இந்த மாதிரி மைத்திரி இருக்கு. ஹே மித்திரனானவனே, பவித்ரி நஷ்டகண்டகா, எனக்கு நஷ்டத்தையும் கண்டகத்தையும் போக்கும்படி நீ உதவ வேண்டும். ஜராசந்தோ மம குரு, ஜராசந்தன் அவன் எனக்குத்தான் குரு. திவிதோ தைத சகா, திவிதண்டத்தை இருக்கான் அவன். அந்த ராட்சசன் தீவிரம் மைந்தன் ராமாயண காலத்தில் இருந்தவன். எனக்கு சகா, ஃப்ரெண்டானவர்கள். சம்பரோ நரகோவானோ மையேவ கிருத சௌஹிருதாக, சம்பராசுரன், நரகாசுரன், பாணாசுரன் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. தைரகம் சுரபிக்ஷியன்னே தத்வா பௌக்ஷே மஹீம் நிருப்பான்னு. அவள் எல்லாரையும் சுரபக்ஷா தேவதா பட்சத்தினர்களான எல்லாரையும் மகத்வா இவா துணையில சேர்ந்து மேலுக்கு அனுப்பி வைத்து மஹீம் நிருபான் போக்ஷி, அந்த நிருபான் மகத்வா போக்ஷிய மஹீம், நான் பூமி ஆளுவேன், பூமியை அனுபவிக்கிறேன், ராஜாவா நானே ஏகச்சத்திராதிபத்தி ஆகுவேன். ஏதத் ஞாத்வா ஆணைய க்ஷிப்ரம், இதை அறிந்து சீக்கிரம் நீ கூட்டிண்டு வரணும். யாரே? ராமகிருஷ்ணா விஹார்பகௌ, ராமகிருஷ்ணால் 2 பேரே அர்பகௌ என்றான். அவனே புகழப்படுபவர்கள், தேஜஸ்வரர்கள் கூட்டிட்டு வரலாம். தனுர்மக நிரீக்ஷார்த்தம், இந்த தனுர் யஜ்யத்தை நாங்கள் பண்றோமே அதுக்காக திரஷ்டும் ஜதுபரஸ்திரியம், நம்ம ஊர் ஸ்திரியை பார்க்கிட்டாவா அப்படின்னு சொல்றோம். அக்ரூர் வாச்சா, அக்ரூர்ன்னு சொல்றாங்க. 2 யாருக்கு? விஷ்ணு வம்சத்துவம் இவன், அவன் போஜ வம்சத்துவம். இவனுக்கு 2 ஆஸ்தானத்துல இருக்கான். அவன் சொல்றான், ராஜன் மனீஷிதம் சத்தேக்கு சுவாவத்தியமார்ஜனம் சித்தி சித்தியோ சமன் குறியாத்து தைரியம் பல சாதனம். மனுஷா பிரயத்னப்படுறான், நீ இன்னும் சொல்லிட்ட இந்த மாதிரி. ஆனா இந்த சித்தி அசித்தி 2க்கும் பெருமாள் தான் உதவணும். சித்தி சித்தோ சமன் குறியாத்து தெய்வம் ஹி பல சாதனம், பெருமாள் யார் பக்கம் இருக்கானோ அவனுக்குத்தான் ஜெயம். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ சொல்லிட்டுறா, அத்தை இன்டைரக்டா சொல்றார். தத்தரிசி விஜயகா மனோரத்தான் கரோத்யுக்தைஹி தனோ தெய்வஹத்தானபி. கிருஷ்ணன் ஆசை வச்சுண்டோ ஜனங்கள் தெய்வத்தை நம்பி அநேக காரியங்கள் பண்றா. ஆனா யாருக்கு ஜெயம் யாருக்கு அவரையும் தெரியாதப்பா. யுஜ்யதே ஹரிய சோகாபியாம் ததாப்யாஜ்ஞாங்கரோமிதே. ஹரிஷமும் உண்டாகலாம், சோகமும் உண்டாகலாம். ஆனா மாத்திரம் ஒரு காரியம் நான் பண்ணியே தீர்வேன், ஏன் ஒன்னாஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆஜ்ஞாங்கரோமிதே, இவனது ஆஜ்ஞை பண்ணியே தீர்வேன். ஸ்ரீ சுகவாச்சா, சுகம் பிரம்மம் சொல்லுகிறார். ஏவும் ஆதிஷி சாக்ரூரம் மத்திய நடிச்ச விசர்ஜ சகா. அந்த மாதிரி மீட்டிங் கலைச்சுட்டு, மந்திரிகள் மீட்டிங்க அக்ரூரத்தை மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு பிரவேசி கிரகம் கம்சா ததா கிரூர சமோதயம். கம்சன் அவன் வீட்டுக்கு போனான், அக்ரூர் அவன் வீட்டுக்கு போனான். கம்சா பிரவேச கிரகம் வீடுக்கு போனான், அக்ரூரகா ஸ்வமாலயம் அவனுடைய வீட்டுக்கு அவன் போனான். அஸ்மின் சமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி எல்லோரையும் தாம் வந்தே குரு பரம்பராம்.